Hello friends, welcome to my YouTube channel Learn with Yoga. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம design of mission elements DME ல muff coupling தான் பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம muff coupling ல problem தான் பார்க்க போறோம். வாங்க friends problem பார்க்கலாம். Design a muff coupling which is used to connect two sleeve shafts transmitting 40 kW. இப்போ இந்த இடத்துல நமக்கு பவர் கொடுத்திருக்காங்க 40 kW னு. நம்ம क्वेश्चन படிக்கும்போதே ஒவ்வொரு வேல்யூவா நோட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். At 350 rpm இங்க வந்து நமக்கு ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. The material for the shaft and key is plain carbon steel for which allowable shear and crushing stresses may be taken as 40 megapascal. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து shear stress கொடுத்திருக்காங்க and 80 megapascal வந்து நம்மளோட crushing stress respectively. The material for the muff is cast iron for which the allowable shear stress may be taken as 15 megapascal. இது வந்து நமக்கு tau ci. இப்போ இதில இருந்து நம்ம given data எழுத போறோம். given dataல வந்து first நம்ம வந்து type of coupling mention பண்ணனும். இது வந்து muff or sleeve coupling. power வந்து 40 kW. அது வந்து 40 into 10 power 3 watt னு எழுதுறோம். speed வந்து 350 rpm. அடுத்து shear stress கொடுத்திருந்தாங்க. shaft key ரெண்டுத்துக்குமே shear stress வந்து 40 megapascal. அப்புறம் crushing stress கொடுத்திருந்தாங்க sigma c. அதுவும் shaft key ரெண்டுத்துக்குமே 80 megapascal. ஃபைனலா நமக்கு tau cast iron வேல்யூ கொடுத்திருந்தாங்க. அது 15 megapascal. இப்போ நம்ம given data எழுதியாச்சு. இப்போ நம்ம டிசைன் டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 7.133 ஓட பிக்சர் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஸ்டெப்ஸ் எந்தெந்த ஸ்டெப்பு டிசைனுக்கு அதில் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டெப் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிசைன் ஃபார் ஷாஃப்ட். இதில் வந்து டார்க் டிரான்ஸ்மிட்டட் ஃபஸ்ட்டு T = π/16 tau d3. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம டயமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இதில் பவர் = P 2π/nt/60. நமக்கு பவர் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம T வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப டார்க் = power × 60/2πn. பவரோட வேல்யூ வந்து நம்ம வாட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 40 kW கொடுத்திருந்தாங்க. அப்ப 40 × 10 power 3 watt × 60 divided by 2 × pi வேல்யூ 3.14 × n வந்து ஸ்பீட் வேல்யூ 350 rpm क्वेश्चनல கொடுத்திருக்கத சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நம்ம கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ வந்து 1091.9 நியூட்டன் மீட்டர்னு வரும். நம்ம நியூட்டன் mmக்கு வேணும்ன்றனால × 10 power 3 போட்டுருக்கோம். இப்போ அடுத்து நம்ம இந்த டார்க் வேல்யூவை வந்து இந்த டார்க் டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். T = π/16 tau d3. இதுல இந்த டார்க் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு d கண்டுபிடிக்கணும் டயாமீட்டர். அதுதான் நம்மளோட எய்ம். அப்போ d³ = T × 16/π × tau. T வேல்யூ நம்ம இப்போதான் கால்குலேட் பண்ணோம். 1091.9 × 10 power 3 × 16 divided by pi வந்து 3.14 into tau வேல்யூ வந்து 40 megapascal क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க. இப்போ இதில இருந்து நமக்கு இத மல்டிப்ளை பண்ணும்போது d³ வேல்யூ கிடைக்கும். இத வந்து நம்ம கால்குலேட்டர்ல வந்து கியூப் ரூட் எடுக்கும்போது நமக்கு டயாமீட்டரோட வேல்யூ கிடைக்கும். அது 51.8 mm னு கிடைச்சிருக்கு. அத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் வந்து 55 mm னு கிடைச்சிருக்கு. இப்போ ஸ்டெப் 2 டிசைன் ஃபார் ஸ்லீவ் ஆர் மஃப் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ஸ்லீவ் D = 2d + 13 நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தோம். டிசைன் ப்ரொசீஜர்ல பார்த்தோம். டேட்டா புக்ல DDB 7.133 லயும் இந்த ஃபார்முலா இருக்கும். இப்போ ஸ்மால் d ஓட வேல்யூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கண்டுபிடிச்சிருந்தோம் 55 னு. அந்த ஸ்டாண்டர்ட் டயா வேல்யூ தான் இங்க யூஸ் பண்றோம். அப்ப 2 × 55 + 13 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு 123 mm வரும். இதையும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு D வந்து 125 mm னு வருது. இப்போ நெக்ஸ்ட் லெந்த் ஆஃப் ஸ்லீவ் கால்குலேட் பண்ணுவோம். L = 3.5 × d. அப்ப 3.5 × 55 போடும்போது 192.5 mm வரும். இத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 193 mm னு வெச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம டார்க் டிரான்ஸ்மிட்டட் கண்டுபிடிக்க போறோம். இதுல வந்து ஸ்லீவ் இஸ் கன்சிடர்ட் as a hollow shaft. நம்ம டிசைன் ப்ரொசீஜர்லயே பார்த்தோம். ஸ்டெப் 2ல வந்து ஸ்லீவ் வரும்போது hollow shaft ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் டார்க்குக்கு. அப்போ T = π/16 × tau ci × d⁴ - d⁴/t. இப்போ நம்ம tau ci வேல்யூ தான் இங்க இருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ tau ci = T × 16/π × d/d⁴ - d⁴. இப்போ நம்ம டார்க் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சோம். அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1091.9 × 10 power 3 × 16 divided by pi வேல்யூ 3.14. கேபிட்டல் D வேல்யூ வந்து 125 இங்க தான் கண்டுபிடிச்சோம். அப்புறம் டினாமினேட்டர்லயும் கேபிட்டல் D⁴ - ஸ்மால் d⁴ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது tau ci வேல்யூ வந்து நமக்கு 2.95 Nm². னு கிடைச்சிருக்கு. क्वेश्चनல கொடுத்த டிசைன் tau ci வேல்யூ அதாவது காஸ்ட் அயர்ன் வேல்யூவோட 15 megapascal கொடுத்திருந்தாங்க. 1 megapascal = 1 Nm/mm² தான். அப்போ நமக்கு கொடுத்திருந்த வேல்யூ 15 Nm/mm². நம்ம கால்குலேட் பண்ற வேல்யூ வந்து கொடுத்திருக்க வேல்யூ விட கம்மியா இருக்கணும்னு சொல்லிருந்தேன். அப்பதான் டிசைன் சேஃப்னு. நமக்கு இப்போ அப்படிதான் கிடைச்சிருக்கு. therefore design is safe.
இப்போ நம்ம ஸ்டெப் 3 டிசைன் ஃபார் கீ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த கீ L ஈக்குவல் டு கேபிட்டல் L/2. கேபிட்டல் வந்து 3.5Dன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அப்போ 3.5D/2ங்கும் போது நம்மளுக்கு 3.5 × 55/2 96.25 mm வருது. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நம்மளுக்கு 97 mmன்னு வரும். அடுத்து நம்ம DDB 5.16லேருந்து நம்ம வித் வேல்யூவும் திக்னஸ் வேல்யூவும் கண்டுபிடிப்போம். அதில் வந்து since the crushing stress for the key is twice the shear stress, it may be assumed as a square key. கொஸ்டினில் கொடுத்துருக்க க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 80 MPa, ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 40 MPa. க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து ஷியர் ஸ்ட்ரெஸோட டபுளாக இருக்கிறனால இதை ஸ்கொயர் கீன்னு அசியூம் பண்ணுறோம். ஸ்கொயர் கீனா வித் ஈக்குவல் டு திக்னஸ். இப்போது இந்த DDB 5.16ல் நம்மளுக்கு எப்படி அந்த வேல்யூ வந்து வித் திக்னஸ் வேல்யூ வந்து 16 mm நான் எடுத்திருக்கேன்றதோட பிக் வந்து ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. DDB 5.16ல் அந்த டயமீட்டருக்கு ஏற்ற வித் அண்ட் திக்னஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அந்த பேஜ் அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் டிசைன் டேட்டா புக்கில் இருக்க 5.16 தான் இது. இப்போ எங்கள் டயமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 55 நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். இங்கே அதுக்கு 50 to 58 அது கரஸ்பாண்டிங் வித் பார்த்திங்கன்னா 16. நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் கீன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அதனால் வித் ஈக்குவல் டு திக்னஸ். அதனால தான் நம்ம W ஈக்குவல் டு T ஈக்குவல் டு 16 அசியூம் பண்ணி டிசைன் ஃபார் கீழே 2 வேல்யூஸுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இது போக ஜென்ரலாக நம்ம மற்ற ஃபார்முலாஸ்லாம் 7.133 டிசைன் டேட்டா புக்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நான் ப்ராப்ளமில் மென்ஷன் பண்ணல, ஆனால் நீங்கள் எல்லா ஸ்டெப்புக்கும் இப்போ எழுதும் போது அது கரஸ்பாண்டிங்காக DDB 7.133ன்னு எழுதிக்கோங்க. இந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம DDB 5.16லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம வந்து ஃபெயிலியர் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஃபெயிலியர் அனாலிசிஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷியரிங் ஆஃப் கீ, அதில் வந்து டார்க் ஈக்குவல் டு L × W × τ × D/2. இதில் டவ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டார்க் × 2/L × W × D. டார்க் வேல்யூ வந்து நம்ம 1091.9 × 10³ ஸ்டெப் 1ல் கால்குலேட் பண்ணோம். × 2 டிவைட் பை L வந்து இப்போ தான் கால்குலேட் பண்ணோம் 97 இன்ட்டு வித் வந்து நம்ம DDB 5.16லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 16, D வேல்யூ 55. இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 25.58 Nm²ன்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்த வேல்யூ வந்து 40 Nm². 40 MPa கொடுத்துருந்தாங்க. 1 MPa ஈக்குவல் டு 1 Nm². அப்போது நம்மளோட calculated value of shear stress வந்து less than design value, therefore design is safe. இப்போது நம்ம டிசைன் ஃபார் கீயில் ஷேரிங் ஆஃப் கீ பார்த்துட்டோம். இப்போ க்ரஷிங் ஆஃப் கீ பார்க்க போகிறோம். T ஈக்குவல் டு டார்க் வேல்யூ ஈக்குவல் டு L × T/2 × σc × D/2. இதில் நம்ம க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் σc தான் கண்டுபிடிக்கணும். அப்போது T × 2 × 2 டிவைட் பை L × T × D. டீயோட வேல்யூ வந்து நம்ம DDBலேருந்து கண்டுபிடிச்சிருந்தோம் வித் அண்ட் திக்னஸ். அது ஏற்கனவே பார்த்தோம். வேல்யூ வந்து 16. டார்க் வேல்யூ வந்து ஸ்டெப் 1ல் கண்டுபிடிச்சது 1091.9 × 10³ × 2 × 2 டிவைட் பை ஸ்மால் L வேல்யூ 97 நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். T வேல்யூ 16, D வேல்யூ 55. நம்ம அதை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு σc வேல்யூ வந்து 51.16ன்னு கிடைக்குது. நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க டிசைன் வேல்யூ வந்து 80 Nm². நம்ம கால்குலேட்டட் வேல்யூ லெஸ் தென் கிவன் வேல்யூ, தேர்ஃபோர் டிசைன் இஸ் சேஃப். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ், இது எப்படி பெட்டராக வேறு மாதிரி ஏதாச்சும் போடலான்னு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.